உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒன்றும் இல்லை டாக்டர், போன வாரம் ஃபுல்லாக கோயிலுக்கு போயிருந்தேன். நிறையா விரதம் வேற இருந்தேன். அதனால தான் ரொம்ப வீக் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பாரதி, டாக்டர் மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நீங்களே சொல்றீங்க? ஐயோ டாக்டர், நான் அப்படி சொல்லலை. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தேன், அதனால தான் சொன்னேன். சரி, இனிமே டிராவல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் டாக்டர், ட்ராவல் பண்ணதுனால தான் ப்ராப்ளமா? இனிமே டிராவல் பண்ணாதான் பிரச்சனை. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பாரதி நீங்க இன்னமுமா உங்களுக்கு புரியல? ஏற்கனவே ஒரு குழந்தை பெற்றிருக்கீங்க தானே? டாக்டர், நிஜமாவா சொல்றீங்க? ஆமா பாரதி, நீங்க செகண்ட் டைம் அம்மாவாக போறீங்க. ஆமா பாரதி, நீங்க செகண்ட் டைம் அம்மாவாக போறீங்க. உங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு முதல்ல அவர்கிட்ட சொல்லுங்க. ஐயோ இல்ல டாக்டர், இப்ப வேண்டாம். ஏன் பாரதி? இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் இது அவருக்கு சர்ப்ரைஸா சொல்லணும். எனக்காக அவர் எவ்வளவோ பண்ணிருக்காரு டாக்டர். எனக்கு அவரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு நான் திருப்பி கொடுக்க போற சந்தோஷம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் எனக்கு. நல்ல விஷயம் பாரதி. அப்ப நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வேற மாதிரி சொல்லிடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே ஸ்பெஷலா அவர்கிட்ட சொல்லிருங்க. பாரதி, முகத்தை சோகமா வச்சுக்கோங்க, இல்லனா அவர் கண்டுபிடிச்சிட போறாரு. டாக்டர், என்ன ஆச்சு? பாரதி லாஸ்ட் வீக் ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்காங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சரியா சாப்பிடாம வேற இருந்திருக்காங்க, அதனால கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஏன் பாரதி இப்படி பண்ணீங்க? இதுக்கு தான் கோயில் கோலன்னு சுத்தாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே, திட்டாதீங்க. அவங்க ஒன்றும் அவ்வளோ வீக்கா இல்ல, இப்போ அவங்க ஓகே தான். நீங்க சும்மா இருங்க டாக்டர். உங்ககிட்ட 1000 தடவைக்கு மேல சொல்லிட்டேன், எதுவுமே கேட்கறது இல்லை. இவங்களை சாமியை கும்பிட வேணாம்லாம் சொல்லலை, அதுக்காக டெய்லியுமே விரதம்னு சுத்திக்கிட்டு இருக்கிறது. எங்க இந்த சாமியாவது வந்து விரதம் இரு, எனக்கா பரிகாரம் பண்ணுன்னு சொல்லிச்சா? நீங்களா ஏதாவது நினைச்சுக்க வேண்டியது, அப்புறம் இப்படி உடம்பை கெடுத்துக்க வேண்டியது. என்ன சார், உங்க பொண்டாட்டிக்காக சாமி கூடவே சண்டை போடுவீங்க போல? ஆமா டாக்டர், அந்த சாமிக்கு கோடி கணக்கில் பக்தர்கள் இருப்பாங்க. ஒரு பக்தர் இல்லைன்னா இன்னொரு பக்தர் இருப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு பொண்டாட்டி தானே இருக்காங்க. சிரிக்காதீங்க பாரதி. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு பாத்தீங்களா? சரி, இனிமே சாப்பிடாம இருக்க மாட்டேன், போதுமா? சரி, இனிமே இவங்களுக்கு ஹெல்தியான சாப்பாடா வாங்கி கொடுங்க. டாக்டர், வீட்டில் எல்லாமே இருக்கும், மேடம் தான் எதுவும் சாப்பிட்றது இல்லை. இனிமே நான் கரெக்டா சாப்பிடுவேன். நான் இனிமே ஹெல்தியா சாப்பிடுவேன் டாக்டர். ஓகே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.